ஒருவேளை நான் வந்தது உனக்கு தெரிஞ்சிருச்சோ? நான் என் வீட்டிலேருந்து பண்ணியிருந்தா நீ ஃபோன் எடுத்திருப்ப. இங்கிருந்து பண்ணதால எடுக்கல, ஏன்னா நேரில் பேசிக்கலான்னு, அப்படித்தானே? அப்போ நான் வந்தது உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் பணத்தை கண்டிப்பாக நான் கொடுத்துருவேண்ணே, இந்த வாரம் கொடுத்துருவேண்ணே, கொடுத்துருவேன். ஒரு காசு சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. ஒருத்தன் வந்துட்டே இருந்தானா, ஏன் வந்தான் எங்கேருந்து வந்தான்லாம் கேட்காத, வந்துட்டே இருந்தான். வந்துட்டு சாப்பிட்றான் சாப்பிட்றான் சாப்பிட்றான், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சாப்பிட்டு என்ன பண்ணான் தெரியுமா? என்னண்ணே? என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணான்னு? என்ன பண்ணான் தெரியுமா? என்னென்ன பண்ணா? தூங்கிட்டான். கதை எப்படி இருக்கு? மொக்கையா இருக்குல்ல? நீயும் அப்படிதான். நான் எப்பெல்லாம் காசு கேட்கறனோ இப்ப தந்துடுறேன் அப்ப தந்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நானும் இப்ப தருன்னு நாகத்தம் போட்டு கேட்டே இருப்பேன். அடுத்த வாரம் தரேன்னு சொல்லுவேன். இப்ப சொல்லு, பணத்தை எப்ப தருவேன்? அடுத்த வாரம் கண்டிப்பாக கொடுத்துருவேண்ணே. உன்ன மாதிரியே தான் இன்னொருத்தனும் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டான். திரும்பவும் எடுக்கல. சரி சொல்லு, எப்போ தர? அண்ணே, இந்த வாரம் பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருவேண்ணே. இன்னொருத்தரும் ஃபோன் எடுக்க மாட்டான். சே, இவனுமா? அண்ணே, சத்தியமாக இந்த வாரம் பணத்தை கொடுத்துருவேண்ணே, சத்தியமாக கொடுத்துருவேண்ணே. சத்தியம். சரி, அப்போ அடுத்த வாரம் திங்கக்கிழமை காலையில் 10:05 நான் வரேன். அண்ணே, 10:05 10 மணி 5 நிமிடம் 20 நொடியில் நான் வருவேன். நான் எதுக்கு வருவேன்னு உனக்கே தெரியும். டேய் அண்ணா. கேண்டி கிரஷ்ல எந்த லெவலு? இன்ஸ்டால் பண்ணலண்ணே. அட போடா, நான் இன்னும் 3வது லெவலே தாண்டல. அண்ணா போலாமா? போலாண்ணே. அடுத்து எங்கே போகிறோம்? சாப்பிட்டு தூங்க தானே போதும். என்னாச்சுண்ணே? அவன் சொன்ன அடுத்த வாரம் இன்னும் என் மண்டையில் ஓடிட்டே இருக்குடா. ஆமா, உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? இருக்கு. ஏன்? சரி, அப்போ நீ சிங்கப்பூர் போயிரு. அங்கே அப்பா இருக்காரு, நான் அப்பாட்ட எல்லாம் பேசிடுறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ அங்கே சேஃபாக இருக்கலாம். அது ஓகே. ஆனால் வீசா வரத்துக்கே 2 வாரம் ஆயிரும்ல. அவன் இப்போ வர திங்கக்கிழமை வரேன் இருக்கான். இருக்கட்டும்டா, அவன் வந்தானே அவன்கிட்ட ஒரு 2 வாரம் டைம் கேளு. அதுக்குள்ளே இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கிளம்பி போயிரு. அப்புறம் அவன் வந்து தேடினாலும் நீ கிடைக்க மாட்டல. எத்தனை நாள் தான் அவனும் தேடிக்கிட்டே இருப்பான், மறந்துடுவான். டேய், கேட்க என்ன சும்மா சாதாரணமாக வட்டி கூட்டு சுற்றுறவான்னு நினச்சியா? பின்ன அவன் வட்டி கூற வந்தானே. போன மாதம் வலசரவாக்கத்தில் ஒரே வீட்டில் 4 பேர் எரிஞ்சு செத்து போனாங்களே, ஞாபகம் இருக்கா?
ஆமாம் அது ஏதோ இந்த ஷார்ட் சர்க்யூட் வச்சு. ஷார்ட் சர்க்கியூட்டு. கேகே அதை விட முக்கியமான விஷயம், அவன் சொன்ன டைமுக்கு டான்னு வந்து நிற்பான். இதில் எங்கே போய் நான் 2 வாரம் மறைஞ்சிருக்கிறது? என்னையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து முன்னாடி நிற்பான். தேடுறதுக்கு அவன் இருக்கணும்ல. புரியல. நம்ம முந்திக்கலாம். நீ என்ன சொல்ல வர? கேக்கவே தூக்கிடலாம். டேய், கேக்கவே தூக்கிடலாமா? அவனெல்லாம் பார்க்க போகிறோம் நினச்சாலே அவனுக்கு விஷயம் போயிடும். இதில் நாம் எங்கே போய் தூக்குறது? ஏய், இப்போ நான் அவன் தூக்கணும்னு நினச்சேன், அது அவனுக்கு தெரிஞ்சிருமா? அவன் சைக்கோ. இந்நேரம் அவனுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா. உங்கள் அப்பா சிங்கப்பூரில் தானே இருக்காரு. ஒரு 10 லட்சம் கேட்டால் தரமாட்டாரா என்ன? மாட்டார். டேய், என் மேலே நம்பிக்கை இல்லையாடா? இல்லை. டேய், நான் தந்துடுவேன்டா. ஏய், ஃபஸ்ட்டு நீ வாங்கி அந்த 1300 அதை குடுறா. ஏய், நான் தராமல் எங்கடா போகிறேன்? எப்பா, நான் உனக்கு நேத்தோ முந்தா நேத்தோ தரல, நம்ம காலேஜ் படித்த ஃபர்ஸ்ட் இயர் கொடுத்தேன். டேய், அதெல்லாம் நமக்குள்ளடா. அதே மாதிரி தான் அந்த 10 லட்சத்தை நமக்குள்ளே கொண்டு வருவேன்னு பயமா இருக்கு. டேய், என் உயிரை விட உனக்கு 10 லட்ச ரூபா முக்கியமாக போச்சா? ஏய், அது இல்லைடா, நான் ஆல்ரெடி எங்கள் அப்பாட்ட நிறைய காசுலாம் வாங்கிட்டேன்டா. இப்போ இந்த 10 லட்சம்லாம் தரமாட்டாரு. வேற வழியே இல்லை, கேட்கவே தூக்கிடலாம். சரி, ஓகேப்பா, நீ அந்த காசை ரெடி பண்ணி கொடுத்துரு. ஐ திங்க் அடுத்த வாரம் நம்ம வீட்டில் தான் ஷார்ட் சர்க்யூட் ஆகும் போல இருக்கு. கேக்கவே தூக்கிடலாம். ஆனால் அவனை தொடணும்னா அவனுக்கு முன்னாடி இன்னொருத்தனை தொடணும். அவன் யாரு? டேய், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கும். நீ நல்லா யோசிச்சு பாரு, இவனுக்கும் கண்டிப்பாக இது இருக்கும். டேய், அண்ணா அண்ணா பெருசாக எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனால் அவன் கேக்கேனா மட்டும் அப்படியே பம்புறான்டா. மற்றவங்கள்ட்ட அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கான். பார்த்துக்கலாம். டேய், இருந்தாலும் கொல்றது நம்ம மாட்டிக்க மாட்டோமா? அதுக்கெல்லாம் ஆள்லாம் இருக்கு, அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே, அப்போ நம்ம கொல்ல மாட்டோம்ல. நம்ம தான் பண்ணுறோம், அவங்க பார்த்துப்பாங்க. அவன் கண்டிப்பாக தண்ணி குடிச்சிருவான்ல? கண்டிப்பாக குடிச்சிருவான். அவன் எப்போ வந்தாலும் தண்ணி குடிக்காமல் போனதே இல்லை. சூப்பர். தண்ணியில் தான் விஷயமே வச்சுருக்கேன். விஷம் கலந்துருக்கியா? இல்லை, தண்ணியில் தூக்க மாத்திரை கலந்துருக்கேன். அதை மட்டும் அவன் குடிச்சிட்டான், கேர் ஆயிடுவான். அந்த கேப்பு தான் நமக்கான டைம். அவன் ஓகே, அவன் கூட ஒருத்தன் வருவானே, அவனை என்ன பண்ணுறது? சொல்கிறேன். ஆமாம், எத்தனை மணிக்கு அவன் வரேன்னு சொன்னான்? 10, 5, 20. ஏய், 10 5 20? 10ங்கிறது ஹவர்ஸு, 5ங்கிறது மினிட்ஸு, 20ங்கிறது செகண்ட்ஸு. என்னடா சொல்கிற? ஆமாம், அவன் அப்படி தான் சொல்லிட்டு போனான். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிற? ஒருத்தன் கரெக்டாக செகண்ட்ஸுக்கு வரேன்னு சொல்லியிருக்கானா, அப்போ அவன் வாசல்லேருந்து வாட்ச் தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். டேய், கேக்கே அப்படி பண்ணுற ஆளா அவர்? நான் சொன்னேன்ல, டேய், சாரிடா. எதுக்குன்னு? அன்னைக்கு உனக்கே தெரியாமல் உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஆக்சுவலாக அது திருடனுக்கு ஈக்குவலான ஒரு செயல். என்னடா? ஆமாண்ணே.
அது எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா ஒரு வாரமாக குத்திட்டே இருந்தது. இவங்ககிட்ட கூட சொன்னேன் இல்லையாடா? ஆமாண்ணே, என்கிட்ட சொல்லிட்டே இருந்தீங்க குத்திட்டே இருக்குன்ட்டு. ஏன்னா அது அப்படி குத்திச்சு. அதான் உனக்கு அப்பவே கால் பண்ணி பேசலான்னு சொன்னேன். நீ தான் கால் பண்ணாவே எடுக்க மாட்டியே. அதான் நேர்லேயே வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். என்னடா? ஆமாண்ணே, ஆமாம். சாரிடா. பணத்தை ரெடி பண்ணிட்டேண்ணே. பணமா? ஆமாண்ணே. டேய், இன்னைக்கு பணம் வாங்க வரேன்னு சொல்லியிருந்தோம்லடா. ஆமாண்ணே, பணம் வாங்க வரேன்னு சொல்லியிருந்தீங்கண்ணே. என்ன சொல்லியிருந்தீங்கண்ணே? அந்த தம்பி கரெக்டாக கணக்கு வச்சு சொல்லுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அண்ணே, இதில் 8 லட்ச ரூபா இருக்குண்ணே. எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்கண்ணே. பேலன்ஸ் 2 லட்சத்தை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். என்னப்பா நீ கரெக்டாக ஞாபகம் வச்சு கொடுக்குற. இதுக்கு போய் டேய் டேய் இருறா டேன்னு சொன்னோடனே உடனே குத்த போயிடுவியா? அந்த தம்பி எவ்வளோ கரெக்டாக கொடுக்குது. பேக் எடுத்து வை. அந்த தம்பிக்கு ஏதாவது பண்ணோம். அந்த தம்பி கொடுத்த பணத்தை எண்ணாமல் இருக்கிறது தான் அது கொடுக்குற மரியாதை. சரி, அப்போ கிளம்பலாமா? போகலாண்ணே. வேற என்ன வேலை? ஒன்றுண்ணே, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்குறது தானே. வேற எதுவும் இல்லையா? டேய், 11 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னல? ஆமாம், நான் மறந்துட்டேன். என்னத்தை மறந்தியோ. சரி வா போலாம். டேய் ஒரு நிமிஷண்ணே. தம்பி, இந்த கேண்டி கிரஷ் இன்ஸ்டால் பண்ண சொன்ன பண்ணிட்டீங்களா? இல்லைண்ணே, இன்னைக்கு பண்ணிடுறேண்ணே. புதுசாக கண்டுபிடி. ஆமாம், இந்த மீட்டிங் சொல்லியிருந்தல எங்கே அது? அது இங்கே தானே. ஐயோ, உனக்கு மீட்டிங் இருக்குன்னு நான் தான் சொன்னேன். உனக்கு எங்கே தெரிய போகுது? தண்ணி ரொம்ப நல்லா இருக்குதுடா. அப்படியாண்ணே? இன்னொரு கிளாஸ்ண்ணே. இது முதல்ல குடிச்சிடறேன். சரிண்ணே. போலாமாண்ணே? போலாமா? என்னாச்சுண்ணே? அவன் சொன்ன அந்த 8 லட்சம் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குடா. என்னென்ன பண்ணோம்? பேசாம அதை எண்ணிடு. சரி. அண்ணண்ணே, வேணாண்ணே வேணாம். அது எதுக்குண்ணே எண்ணிட்டு? சொன்ன தேதியில் நீங்கள் மறந்தா கூட நான் கரெக்டாக காசு கொடுத்துட்டேன்லண்ணே. அப்புறம் எதுக்குண்ணே அதை எண்ணிட்டு? என்ன நம்பலாம்ல? ஆமாம்ல. டேய் ஏன்றா? அண்ணண்ணே, ஒரு நிமிஷம்ண்ணே. உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றினேன்லண்ணே. அப்புறம் எதுக்குண்ணே அதை எண்ணிட்டு? நம்புண்ணே ப்ளீஸ்ண்ணே. என்னண்ணே? நம்புறேன் தம்பி. உங்களை நம்பாமல் எப்படி? ஏன்றா? ஓகேண்ணே. ஐயோ, அண்ணா அண்ணன் வாங்கிட்டாரு. அண்ணா எந்திரிண்ணே. என்னாச்சுண்ணே? டேய், என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? அவனை புடா. நான் பார்த்துக்கிறேன். அவனையா? அவனை புடி புடி. அவனை விட்டுறாத. டேய், அவனை விடுறா. இவனை வந்து பிடி. விட்டுறாத. விட்டுறாத. ஏய்
உன்னை கொல்றது எங்கள் நோக்கம் கிடையாது. நீயும் தப்பிக்கணும், நாங்களும் தப்பிக்கணும். அங்கே எங்கே பார்க்குற கேக்கே, அவ்வளோதான். அண்ணே 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 பாரு, இதை விட்ட நல்ல சான்ஸ் கிடைக்காது. கேக்கே இப்போ கிடையாது. அந்த இடத்த நீ தான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் போலீஸோட என்கவுண்டர் லிஸ்ட்டில் அவன் இருக்கான். அவன் செத்தானா இங்கே ஒருத்தவங்க கூட கண்டுக்க மாட்டான். இதுதான் நல்ல சான்ஸ். அவன் இடத்துக்கு நீ வர்றது. இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நீயும் தப்பிக்க முடியும், நாங்களும் தப்பிக்க முடியும். என்ன சொல்ற? இப்போ நான் என்ன பண்ணும்? அந்த 11 மணிக்கு இந்த மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணு. இல்லை ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டுன்னு இருப்பாங்க. உன் ஃபோன் தான், வாங்கிக்க. ஃபோன் எடுக்கல. எடுக்கல, திருப்படி. ஆ ஆ என்னடா பார்க்குற? அவன் செத்துட்டான்டா. ஃபோனை யாருமே எடுக்க மாட்டாங்க. நான் திருப்பி கூப்பிட்டா? இவனுக்கு ஃபோன் எடுக்காம என்ன பண்றானுங்க? இங்க எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண வேணாமா? எடுத்தா தானே சொல்ல முடியும். இன்னொரு வாட்டி பண்றேன். எடுக்க மாட்டானுங்க. எடுக்காம மட்டும் இருக்கட்டும். இதுக்கு அவனுக்கு ஹலோ இங்க கேக்க நினைச்சு அவன் கூட வந்தவன போட்டானுங்க. கேக்க சாவல. கேக்க சாவல. கட்னியே இல்லடா, சுத்துன்னு. பாவம், இவன் தான் கொஞ்சம் ஈஸியா மாட்டிருக்கான். சிங்கப்பூருக்கு உங்க ஒப்பனுக்கு கால் பண்ணி சொல்லிடு, வீட்டில் ஷார்ட் சர்க்கியூட்ன்ட்டு. சாதி, நீ எப்படி சொல்ல முடியும்?
டேய்